வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினரால் யாழில் 2 கைது. இன்று கலைக்கப்படுமா பாராளுமன்றம்? அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. ரணிலின் திடீர் முடிவால் குழப்பத்தில் அமைச்சர்கள். ஸ்ரீதரன் செய்த பெரும் தவறால் எழுந்துள்ள புதிய சிக்கல். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்காக ரணில் மஹிந்த சந்திரிகா ஒன்றிணையலாம். ஸ்வீடனில் அனுரகுமார. படித்திடல் படுகொலையின் 37வது நினைவு தினம் அனுஷ்டிப்பு. நாட்டை விட்டு வெளியேறிய வைத்தியர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதில் தாமதம். மஹிந்த ராஜபக்சவின் திடீர் வருகையால் குவிந்த பெருந்திரளான மக்கள். தொடர்பான விரைவான செய்திகள். மானிப்பாய் பகுதியில் உள்ள வீடொன்றில் பாலை மற்றும் முதிரை குற்றிகள் சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 யாழ் மாவட்ட வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து வெட்டப்பட்ட முதிரை மற்றும் பாலை மரத்தீராந்திகள் சட்டவிரோதமான முறையில் வெட்டப்பட்டு கொண்டு வரப்பட்டதாக வனவள பாதுகாப்பு திணைக்களத்துக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய திணைக்களத்தினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நேற்று முன்தினம் மானிப்பாய் பகுதியில் உள்ள வீடொன்றில் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இதன் பொழுது 30 முதிரை மர குட்டிகள் மற்றும் 33 பாலை மர தீராந்திகளுடன் 2 சந்தேக நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றம் 1 கலைக்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு தகவல் ஒன்று பரவியுள்ளது. பொதுஜன பெரமுன ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச அண்மையில் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுடன் திடீர் சந்திப்பொன்றை நடத்தினார். அதன் பின்னணியில் பாராளுமன்ற கலைப்பு தொடர்பான விவகாரம் இருக்கக்கூடும் எனவும் இன்று பெரும்பாலும் பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் எனவும் சமூக வலைதளங்களில் மட்டுமன்றி அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பு தோற்றியுள்ளது. எனினும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்களின் பிரகாரம் தற்போதைக்கு பாராளுமன்றத்தை கலைக்கும் உத்தேசம் இல்லை எனவும் அமைச்சரவையில் சிறியதொரு மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மட்டும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாகவும் எனினும் ஜூன் மாத இறுதியில் இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுடனான விசேட சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு முன்னதாக முடிவை மே மாத நடுப்பகுதியில் தெரிவிக்க ஜனாதிபதி திட்டமிட்ட போதிலும் அதனை பிற்போடவுள்ளார் என தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை விசேட சந்திப்பு இடம்பெற்றது. அந்த சந்திப்பின் பின்னர் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களின் சந்திப்பும் ஜனாதிபதி மற்றும் பசில் ராஜபக்சவுடன் இடம்பெற்றது. ஜனாதிபதி வேட்புமனு தாக்கல் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் தீர்மானம் அறிவிக்கப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என இந்த கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்டது. இங்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, பிரசன்ன ரணதுங்க, மஹிந்த அமரவீர, நிமல் சிறிபால, ஹரின் பெர்னாண்டோ, கஞ்சன விஜயசேகர, அனுராஜாப்பா உள்ளிட்ட சிரேஷ்ட அமைச்சர்கள் குழு ரணில் பசில் சந்திப்பின் பின்னர் நடைபெற்ற 2வது சந்திப்பில் தலைவர்கள் இருவரையும் சந்தித்தது. வேட்புமனு தாக்கலின் பின்னர் மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்களை அரசாங்கம் வழங்குவது சிக்கலாக இருக்கும் என்பதாலேயே ஜனாதிபதியின் வேட்புமனு தீர்மானம் பிற்போடப்பட்டுள்ளதாக அரசாங்க உள்ளக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுமந்திரன் ஸ்ரீதரனின் கடிதம் தொடர்பில் எனக்கு அக்கறை கிடையாது. அது அவர்கள் 2 பேருக்கும் உள்ள பிரச்சினை என இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். நான் உடனடியாக தெரிவு செய்யப்பட்ட மத்திய செயற்குழுவுடன் சென்று பதவி ஏற்றுக் கொள்ளுங்கள் என ஸ்ரீதரனுக்கு சொன்னேன். தமிழரசு கட்சி இப்போது இக்கட்டான நிலையில் தான் இருக்கிறது என்பது யதார்த்தம். தமிழ் மக்களின் அடையாளமாக பார்க்கப்படுகின்ற பேசப்படுகின்ற ஒரே ஒரு கட்சி தமிழரசு கட்சி. கட்சியை பணயம் வைத்து சில செயற்பாடுகள் நடக்கின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கடந்த வருடத்தில் தொழிலாளர் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் 2022ஆம் ஆண்டில் பொருளாதார ரீதியாக 8.54 மில்லியனாக இருந்த தொழிலாளர் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 8.40 மில்லியனாக குறைந்துள்ளது. தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் 2022ஆம் ஆண்டில் 49.8% இருந்து 2023இல் 48.6% சரிவடைந்துள்ளது. வேலையற்ற மக்கள் தொகை மற்றும் தொழிலாளர் எண்ணிக்கையில் ஏற்பட்ட சரிவு ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த விளைவு காரணமாக வேலையின்மை விகிதம் முந்தைய ஆண்டை விட 2023ஆம் ஆண்டில் 4.7% மாறாமல் உள்ளது.
2022 0.399 மில்லியனாக இருந்த வேலையில்லா மக்கள் தொகை 2023 0.39 மில்லியன் வரை சிறிதளவு குறைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2022 8.14 மில்லியனாக இருந்த வேலை வாய்ப்பாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 8.01 மில்லியனாக குறைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மக்களுக்கு தரமற்ற அரிசி விநியோகிக்கப்படுவது தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் இலவசமாக விநியோகிக்கப்படும் அரிசி தரமற்றது எனவும் அவை காசுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்படக்கூடிய தரப்பினரை இலக்காக கொண்டு இலவச அரிசி நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய நாடளாவிய ரீதியில் அரசு விநியோகிக்கும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் குறித்த நடவடிக்கை தொடர்பில் தொடர்ந்தும் பல முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்காக இலங்கையின் அரசியலில் எதிரெதிராக உள்ள சக்திகள் ஒன்றிணையக்கூடும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார திசாநாயக்க ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் தெரிவித்துள்ளார். சந்திரிகா, ரணில், மஹிந்த உட்பட அரசியலில் வெவ்வேறு துருவங்களாக காணப்படும் சக்திகள் ஒன்றிணையக்கூடும். அவர்கள் ஒரே தளத்தில் காணப்படலாம். அதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் ரணிலுக்கும் சயித்துக்கும் இடையிலான தனிப்பட்ட தகராறுகள் இதற்கு தடையாக காணப்படலாம் எனவும் ஸ்வீடனில் தெரிவித்துள்ள அனுரகுமார் திசாநாயக்க கொள்கை அடிப்படையில் அவர்கள் மத்தியில் பிரச்சினை இருக்காது என தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்காக அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு அவர்கள் ஒன்று சேரலாம் எனவும் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 4ஆம் தேதிக்குள் நடைபெறலாம் என ஸ்வீடனில் தெரிவித்துள்ள அனுரகுமார் திசாநாயக்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்தும் கருத்து வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மேற்கொண்டவர்களும் அதனை தடுக்க வேண்டியவர்களும் இணைந்து செயற்பட்டனரா என்ற கேள்வி காணப்படுகிறது. இது உண்மை என்றால் அது மிகவும் ஆபத்தான நிலைமைக்கு இட்டுச் செல்கின்றது எனவும் தெரிவித்துள்ளார். தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் குண்டை வெடிக்க வைக்க முயன்று தோல்வியடைந்த ஜமீல் தெஹிவலைக்கு சென்றார் என தெரிவித்துள்ள ஜேவிபியின் தலைவர், அவர் மீண்டும் குண்டை வெடிக்க வைக்க முன்னர் புலனாய்வு பிரிவினர் அவரின் வீட்டுக்கு சென்றுள்ளனர். இது எப்படி சாத்தியம் என கேள்வி எழுப்பியுள்ளார். போலீஸ் ஜக்ரான் என்ற நபர் மாத்தளையில் கைது செய்யப்பட்டார் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். பட்டித்திடல் பகுதியில் இடம்பெற்ற படுகொலை சம்பவத்தில் கொல்லப்பட்ட உறவுகளுக்கு இதுவரை எவ்வித நீதியும் கிடைக்கவில்லை, நிவாரணங்களும் கிடைக்கவில்லை என கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். பட்டித்திடல் கிராமத்தில் இடம்பெற்ற படுகொலையின் போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 17 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். கடந்த 26ஆம் தேதியுடன் 37 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. எனினும் இதுவரை பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு எவ்வித நீதியும் நிவாரணங்களும் கிடைக்கப்பெறவில்லை என பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்றைய தினம் சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர் தொழிற்சங்க சம்மேளனம் தீர்மானித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் 14,000க்கும் அதிகமான பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சம்மேளனத்தின் தலைவர் அனுராதா செனவிரத்ன தெரிவித்துள்ளார். தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி முதல் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சகல சேவைகளில் இருந்தும் விலகிக் கொள்வார்கள் எனவும் அனுராதா செனவிரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார். சுகாதார அமைச்சின் அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேறிய சுமார் 350 விசேட வைத்தியர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ள போதிலும் அது பல மாதங்களாக தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனவரி 2022 முதல் இதுவரை 300 முதல் 350 வரையான விசேட மருத்துவர்கள் சுகாதார அமைச்சின் அனுமதியின்றி வெளிநாடு சென்றுள்ளனர். தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னரும் 7 விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசேட வைத்தியர் ஒருவர் வெளிநாடு செல்லும் போது குறித்த வைத்தியர் விடுப்புக்கு முறையான அனுமதி அளித்துள்ளாரா என்பதை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் பரிசோதிக்க வேண்டும். விசா வழங்கும் போது சட்ட நிலைமையை பரிசோதிக்க வேண்டிய போதிலும் நாட்டை விட்டு வெளியேறிய சில விசேட வைத்தியர்கள் சுகாதார அமைச்சின் சட்ட அனுமதியின்றி முறையான விடுமுறை அனுமதியின்றி வெளிநாடு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாடுகளுக்கு சென்ற விசேட வைத்தியர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரையில் அது தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறகலிய போராட்டத்தின் போது எரித்து நாசமாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் குருநகல் வில்ஹொடவில் கட்சி அலுவலகம் மீள திறக்கப்பட்டது.
இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறும் என முதலில் கூறப்பட்டது. எனினும் முன்னாள் ஜனாதிபதியின் எதிர்பாராத வருகை நிகழ்வின் சிறப்பம்சமாக அமைந்துள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் திடீர் வருகையால் பெருந்திரளான மக்கள் அவரை வரவேற்க முற்பட்டுள்ளார்கள். இலங்கை வரலாற்றில் அதிக வாக்குகளை பெற்ற பிரச்சாரத்தை நான் இந்த அலுவலகத்தில் இருந்துதான் ஆரம்பித்தேன் என மஹிந்த ராஜபக்ச கண்ணீருடன் நினைவு கூர்ந்தார். இந்த அலுவலகம் முன்பை விட இன்று அழகாக இருக்கின்றது என அவர் மக்களிடம் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.